அப்பன்னு பார்த்து பக்கத்துல பார்த்தா கோனஹானு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை காமிக்க இவ தான் இந்த கதையுடைய கதாநாயகி. ஸோ அவகிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கிறத ஹீரோ பார்க்க அவளுமே குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கான். ஸோ பின்னாடி இருக்கிற எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னொரு பக்கம் வந்து கோனஹாவை பார்த்து அட்டேங்கப்பா எவ்வளவு அழகா இருக்கால அப்படின்னு மயங்கி மறந்துட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் உட்பட இன்னொரு பக்கம் அவளுடைய அழகுல மயங்கி அவளை வார்த்தையே இல்லாம வர்ணிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் உண்மையிலேயே அவ டிஃப்ரெண்டான பர்சன் தான். அப்பன்னு பார்த்தா அவ ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னப்பா ஆச்சு டோமனாரி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அது ஒண்ணு இல்ல சரி வா கிளம்புவோமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமா கிளம்ப. இதெல்லாம் பார்த்த ஸ்டூடெண்ட்டும் யார் அது நம்ம கோனஹா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கான் அவளுக்கு அவனுக்கு தெரியுமோ. ஹீரோ போகும்போது யோசிக்கிறான் இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ரீசனே நேத்து என்னுடைய வாழ்க்கையில நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயம் நடந்ததுதான். அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா பார்ட் டைமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ அங்க வேலை செய்யக்கூடிய பாஸ் வந்து தம்பி எனக்கான வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு நீ கிளம்புடா ஏன்னா நாளைக்கு உனக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்களே உனக்கான காசெல்லாம் நான் அக்கௌண்ட்ல அனுப்பிட்டேன் அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அவன் கிளம்பின பிறகு அந்த பாஸ் கிட்ட பாஸ் எதுக்காக இந்த பையன் இவ்வளவு கடினமா இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு போறான் அதுக்கான ரீசன் உனக்கே தெரியும் அவன் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. பத்தாத்துக்கு அவன் இந்த மாதிரியான மல்டிபிளான ஜாப்பை பார்த்தா தான் அவனுக்கு தேவையான காசை வச்சு அடுத்த கட்டமா அவன் ஸ்கூலுக்கான ஃபீஸை கட்டுவான். என்ன சொல்றீங்க வய ஸ்கூல்ல படிக்கிறானா? ஆமா. அப்புறம் ஹீரோ போகும்போது முக்கியமான விஷயத்த சொல்றான். என்னுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே குடிக்கிறதுலயும் சரி சூது ஆடுறதுலயும் சரி ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனாலயோ என்னவோ தெரியல என் குடும்பம் இவ்வளோ வறுமையில என்னுடைய ஃபேமிலிக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனா அவங்களுக்கு அதை பத்தின கவலை இல்லை இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போனா அங்க பார்த்தா என்னடா இது வீட்டுல ரெண்டு பேருமே அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகிறான். ஏன்னா எப்பவுமே இப்படி தூங்குற ஆளுங்கெல்லாம் கிடையாதுங்க. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் பார்க்க அங்க பார்த்தா ஒரு பொருளும் இருக்காது. ஒரே ஒரு பேப்பர்ல நாங்க போயிட்டு வரோன்ற மாதிரி பேப்பர்ல எழுதிருக்கோம். என்ன இது என்னுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமானவன் தான் தெரியுது. ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் ஹீரோவுடைய பேங்க் புக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடிட்டு இருக்காங்க அவங்க வீட்டை விட்டு எல்லாம் காணும். ஹீரோ மனசு உடஞ்சு போய் உட்காந்துறான். இப்போ அடுத்த கட்டமா அவனுக்கு செலவுக்கு எல்லாமே எங்க இருந்து போய் காசு எடுப்பான்னு தெரியாது. ஏன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும் பத்தாத்துக்கு இவனுக்கான வீட்டு செலவு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட் தேவை. ஆனா அந்த பேங்க் புக்கே பார்த்தா அவங்க எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப இப்படியாப்பட்ட அப்பா அம்மாவே இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஹீரோ மனசு உடஞ்சு போயிட்டு கையில வெறும் பாக்கெட் மணியாவே 200 எண்ணெய் தான் கையில வச்சுட்டு இருக்கான். இதை வச்சு இந்த மாசத்துக்குலாம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் கூட ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது பக்கத்திலேயே பார்த்தா ஒரு பொண்ணு போயிட்டு இருப்பான். அதான் நம்ம ஹீரோயின் அவளுடைய அழகுல மயங்கி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கடவுள யோசிப்பான் நமக்கு இப்படியாப்பட்ட பிரச்சனை இல்ல இதெல்லாம் தேவையா நம்ம வேலை என்னவோ அதை பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் கோனஹா கூட வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக போயிடுவான். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது கீழே பார்த்தா யாருடைய ஐடி புக் இருக்கும். இது என்ன ஸ்டூடெண்ட் ஐடியா? அப்புறம் பார்த்தா அந்த கோனஹான்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு தான் கீழே விட்டு போயிட்டா. இது அந்த பொண்ணாச்சு. அப்புறம் ஹீரோவும் ஏங்க இது உங்க ஐடி தானே சொல்லிட்டு அவளை கூப்பிட அவ அழகா திரும்பி பார்ப்பான். ஹீரோ இதை பார்த்துட்டு அடையங்கப்பா எப்படி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் பார்த்தா திடீர்னு கடத்தல் கும்பல் வந்து கடத்தின்னு பார்க்க ரெடி ஆகிறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் டே என்னடா பண்றீங்க அப்படி ஹீரோ பிரச்சனை பண்ண வந்தா யாரா நீயும் வந்து வண்டியில ஏறின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேருமா அதே இடத்துல மாட்டினாங்க. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க என்ன எங்க பிடிச்சி வச்சிருக்கேன் ஹீரோ கேட்க சம்மந்தம் இல்லைனாலும் நீ ஏன்டா மூக்க நுழைக்கிற இந்த பிரச்சனை இல்லை அதுக்கு தான் வந்து மாட்டினேன் வாய மூணு கடை அப்பா அம்மாக்கு நான் கால் பண்ணி காசை வர வைக்காம நாங்கள் உன்னை ரிலீஸ் பண்ண மாட்டோம்